டாக்டர் அம்பேத்கருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை பிரதமர் மோடி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கி.வி. தங்கபாலு வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டாக்டர் அம்பேத்கர் பெயரை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவது தொடர்பாக பேசியது சர்ச்சையானதை அடுத்து நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்தன. காங்கிரஸ் கட்சி சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகின்றது. அந்த ஒரு பகுதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னையில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா சாலை தர்கா அருகே முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கி.வி. தங்கபாலு தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார் முன்னிலை வகித்தார். அப்பொழுது மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கி.வி. தங்கபாலு, மத்தியில் இருக்கும் பாஜக அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். நாடு முழுவதும் மக்கள் பிரச்சினைகளுக்காக காங்கிரஸ் கட்சி வீதியில் இறங்கி போராடிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மாண்புமிகு சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சிறப்புகளை பற்றி தெரியாதவர்கள் ஆட்சி இருப்பதால் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி தவறாக பேசும் அளவுக்கு இந்த நாட்டுடைய ஜனநாயகம் கேலிக்கூத்தாக மாறிவிட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா, மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சிவராஜசேகரன், மாநில துணைத் தலைவர் டாக்டர் கே. விஜயன், மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன், மாநில ஆராய்ச்சி பிரிவு பொதுச் செயலாளர் பிரியதர்ஷன் முருகானந்தம், மாநில பொதுச் செயலாளர் தளபதி பாஸ்கர், மாமன்ற உறுப்பினர்கள் திலகர், சுபாஷினி, மாவட்ட தலைவர் அடையாறு டி. துரை, மாநில செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் அம்பேத்கர் படங்களை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் உருவ பொம்மையை எரித்தனர். திசை திருப்பாதே, திசை திருப்பாதே. அதானி ஊழலை மறைக்கத்தான் அம்பேத்கர் பற்றி அவதூறு பேசி நாட்டு மக்களை திசை திருப்பாதே, நாட்டு மக்களை திசை திருப்பாதே. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கி.வி. தங்கபாலு, அம்பேத்கரை மிக மிக இழிவாக பேசிய அமித் ஷாவை அகில இந்திய காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது என கூறினார். அம்பேத்கருக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அதை ஒருபொழுதும் காங்கிரஸ் கட்சி அனுமதிக்காது என தெரிவித்தார். பாரத பிரதமர்களே, உடனடியாக அம்பேத்கர் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தி அமித்ஷாவை பதவியிலிருந்து நீக்குமாறு உங்களை வற்புறுத்துகிறோம், வேண்டுகிறோம். ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கும் அரசுதான் இன்றைய அரசு. பாஜக கட்சிக்காரர்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கே பாதுகாப்பில்லை, எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றம் செல்ல முடியவில்லை என்ற கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல பல கொடுமைகளை இந்தியாவில் நடத்தி கொண்டு மக்கள் விரோத ஜனநாயக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாஜக கட்சிக்காரர்கள்.